அருண், இன்னைக்கு நான் உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலான்னு இருக்கேன். சூப்பர் ஐஸ். இதத்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். எஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். அட என்ன இது? என்ன ஐஸ், இன்ப அதிர்ச்சி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு என்ன உஸ்பேத்தி விட்டுட்டு இப்ப கட்டிப்பிடிக்கலான்னு வந்தா தள்ளி விடுற. இன்ப அதிர்ச்சினா இது ஒண்ணுதானா? எட்ட பொறுத்தளவுக்கு இது ஒட்டுதான். நான் அத சொல்லல. அப்புறம் வேற என்ன சொன்ன? ஒரு பொண்டாட்டிக்கு உண்மையா எதுல சந்தோஷம் அதிகமா இருக்கு தெரியுமா? வேண்டாம் சாமி, நான் ஏதாவது ஒண்ணு சொல்லுவேன், நீ ரொம்ப மோசம், உனக்கு ஏன் இப்படி எல்லாம் தோணுதுன்னு கேட்பேன். சரி, எதுக்கு வம்பு, நீ ஏன் சொல்லிரு. புருஷன் விரும்பி சாப்பிடுறத என் கையால சமைச்சு கொடுத்து அத நீ ரசிச்சு சாப்பிடுறத பாக்கும்போது அதுல கிடைக்கிற சந்தோஷம் இருக்குல்ல, அதுக்கு அளவே இல்ல தெரியுமா? உனக்கு இப்ப என்ன சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லு, அத நான் உனக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரேன். அப்படிங்கிற? எனக்கு இப்ப கேசரி சாப்பிடலாம் போல இருக்கு. இந்த திராட்சை முந்திரி எல்லாம் போட்டு அன்னைக்கு ஒரு நாள் பார்வதி செஞ்சா பாரு கேசரி, அப்படியே அமிர்தமா இருந்துச்சு ஐஸ். யாருக்கு கால் பண்ற? பார்வதிக்கு. ஹலோ பார்வதி, சொல்லுங்க சின்னையா. எனக்கு கேசரி சாப்பிடலாம் போல இருக்கு. வழக்கம் போல உன்னோட ஸ்டைல்ல செய்வீல, இந்த முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு அப்படியே சூடா சுவையா கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. ஹலோ, என்னது சின்னையா முழுசா போன் பேசி முடிக்கிறதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. சரி, கேசரி கேட்டாரு, செஞ்சு கொடுத்துருவோம். என்ன ஐஸ், முழுசா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இப்படி போனை கட் பண்ணிட்ட? பார்வதி தான் கேசரி பண்ணணுமா? உனக்கு பிடிச்ச மாதிரி நானே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வரேன். என்னது, நீ கேசரி ரெடி பண்ணிட்டு வரியா? ஐஸ், ஐ எம் பாவம், என்னோட உடம்பெல்லாம் தாங்காது, ப்ளீஸ். எனக்கு சமைக்க வராதுன்னு சொல்றியா? அன்னைக்கு மித்ராவோட சமையல்ல போட்டி போட்டு நான் ஜெயிச்சத நீ மறந்துட்டியா அருண்? அதெல்லாம் நான் மறக்கல ஐஸே. பார்வதி உனக்கு ஹெல்ப் பண்ணா பாரு, அத நீ மறந்துடாத. நான் ஒண்ணும் மறக்கல. இன்னைக்கு பார்வதியோட ஹெல்ப் இல்லாமலே நான் உனக்கு பிடிச்ச மாதிரி கேசரி ரெடி பண்ணி காட்டுறேன். ஓ, காட்டுங்க காட்டுங்க, போ போ. செஞ்சிருவாளோ இவ? எனக்கு பிடிச்ச மாதிரி கேசரி செஞ்சு கொண்டு வருவாளா, இல்ல போஸ்டருக்கு பச ரெடி பண்ணி எடுத்துட்டு வருவாளானே தெரியலையே. ஆக மொத்தம் கேசரி சாப்பிட ஆசை இன்னையோட விட்டு போக போகுது. கடவுளே, நீதாப்பா காப்பாத்தணும். பசையா கேசரியான்னு தெரியலையே. சரி பாப்போம். பார்வதி, சொல்லுங்கம்மா. என்ன கேசரி செய்ய போறியா? ஆமாம்மா, இன்னும் 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுவேன். நீ பண்ண வேணாம் பார்வதி, என் கையால நானே அருணுக்கு கேசரி செஞ்சு கொடுக்க போறேன். நீ முந்திரி திராட்சை ஏலக்காய் மட்டும் எடுத்து வச்சுடு இப்போ. உங்களுக்கு எதுக்குமா இந்த வீண் சிரமம்? நீங்க போய் ஹால்ல உட்காருங்க, நானே செஞ்சு எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல பார்வதி, நானே செஞ்சுக்கிறேன். அப்புறம் சக்கரை நெய் மட்டும் எடுத்து வை, எங்க இருக்குன்னு தெரியல. இது என்ன கரண்டி பிடிக்க வேண்டிய கையா? நீங்க ரெஸ்ட் எடுங்க, நானே பண்ணி தரேம்மா. பரவாயில்ல, நானே எப்பவுமேவா கரண்டி பிடிக்க போறேன்? அருண்காக கொஞ்ச நேரம். நீ போய் ஹால்ல ரெஸ்ட் எடு பார்வதி, நான் கேசரி ரெடி ஆனதும் உன்னை கூப்பிடுறேன். நீ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லு. ஏன் பார்வதி தயங்குற? நீ போ, நான் பாத்துக்கிறேன். பார்வதி, அம்மா சொல்லுங்கம்மா. கேசரி ரெடி. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு பார்வதி. நல்லா இருக்குல்ல? கேசரி சுமாரா தான் இருக்கு. இதை எப்படி சின்னையா சாப்பிடுவாரு? ஐயோ, என்ன பண்றது?
அருண், கேசரி ரெடி. உனக்காக நானே என் கையால ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. என்ன அருண் அப்படி பாக்குற? சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. ஐஷு, கேசரி பார்க்கும்போதே ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா அது டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். கேசரி எப்படி இருக்குன்னு தெரியலையே. சாப்பிடு அருண். சாப்பிட்டு பார்த்துட்டு என் கைப்பக்குவம் எப்படி இருக்குன்னு சொல்லு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ம். ம். சூப்பரா இருக்கு ஐஸ்வர்யா. இந்த மாதிரி ஒரு கேசரியா என் லைஃப்ல நான் சாப்பிட்டதே இல்ல. ஐஸ்வர்யா அம்மா கேசரிய சுமாரா தான் செஞ்சிருக்காங்க. அது சின்னையா சாப்பிட்டு பார்த்துட்டு அவ்வளவா நல்லா இல்லைன்னு ஐஸ்வர்யா அம்மாவை திட்டா பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாங்களே. என்ன பண்றது? எதுக்கும் மேல போய் பாப்போம். ஐசு, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு அருண். கேசரிய சுமாரா தான் செஞ்சு கொண்டு வருவேன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ இப்படி சூப்பரா அஸ்தவன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல ஐசு. அருண், நான் போய் இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வரட்டுமா? போதும் போதும், இதே போதும். ஐஷு, இந்த கேசரி சாப்பிட நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவ்வளோ டேஸ்டா இருக்கு. ஐஷு, இந்த திருப்பதி லட்டுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்கிற மாதிரி உன்னோட கேசரிக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்கு. வரே வா. நான் பயந்த மாதிரி எதுவும் நடக்கல. பார்வதி, அங்கேயே நிக்கிற, உள்ள வா. வா பார்வதி. சொல்லு பார்வதி, என்ன விஷயம்? இல்ல, ஏதாவது வேணுமான்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். அப்படியா? ஐஸ்வர்யா எனக்காக கேசரி குக் பண்ணிருக்கா. சூப்பரா இருக்கு. உண்மையை சொல்ல போனா உன்னை விட நல்லாவே சமைச்சிருக்கா. பார்வதி வா, நீ ஒரு வாய் சாப்பிடு. கிச்சன்லயே எனக்கு சாப்பிட கொடுத்தாங்க. நான் சாப்பிட்டேன் சின்னையா. பரவாயில்ல பார்வதி, வா வந்து சாப்பிடு. பார்வதி, என் ஐசு எவ்வளவு சூப்பரா சமைச்சிருக்கா தெரியுமா? இந்தா பார்வதி, சாப்பிடு. இந்த கேசரி சாப்பிட நீ கொடுத்து வச்சிருக்கணும். சாப்பிடு. வர. பார்வதி, உனக்கு இன்னும் கொஞ்சம் வைக்கவா? போதுமா? நீங்க சாப்பிட்டு முடிங்க, நான் அப்புறம் பிளேட்ஸ்லாம் எடுத்துக்கிறேன். ம். சின்னையா, சொல்லுங்க. நீ கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கேசரி எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அருண் பாராட்டின அளவுக்கு கேசரி ஒன்னும் டேஸ்டா இல்லையே. கேசரி செய்யறதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா என்கிட்ட வந்து, ஒரு பொண்டாட்டிக்கு உண்மையான சந்தோஷம் எதுல தெரியுமா? புருஷன் விரும்பி சாப்பிட்றத ஆசையா அவனுக்காக சமைச்சு அதை அவர் ருசிச்சு சாப்பிடும்போது அதுல கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே, அதுக்கு அளவே இல்லைன்னு சொன்னான். எனக்கு ஐஸ்வர்யோட சந்தோஷம் தான் முக்கியம். ஐஸ்வர்யா எனக்கு செஞ்சு கொண்டு வந்த கேசரியில அன்பு, அக்கறை, காதல் இது மட்டும் தான் தெரிஞ்சதை தவிர டேஸ்ட் எனக்கு சுத்தமா தெரியல. உங்களை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சின்னையா. ஐஸ்வர்யா அம்மா ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நீங்க எப்பவுமே இப்படிதான் இருக்கணும்.
ரொம்ப நேரம் ஆச்சு, நம்மளால காணுமே. எப்போ நம்ம தான் முன்னாடி வந்து காத்திருக்க வேண்டியதா இருக்கு. என்னை இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சல, இப்போ நான் உன்னை வெயிட் பண்ண வைக்கிறேன். எனக்காக மாமா அவசர அவசரமா காத்துட்டு இருப்பாருன்னு பார்த்தா மாமா இன்னும் வரல போல இருக்கே. ம். ஒருவேளை மாமா முன்னாடி வந்துட்டு வேற எங்கேயாவது நின்னு போன் பேசிட்டு இருப்பாரோ? மாமா, இங்கதான் நீங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்களா? நீங்க போட்டுட்டு இருக்கிற சென்ட் வாசம் உங்களை எனக்கு காட்டி கொடுத்துருச்சு மாமா. உங்களை எப்படி வெளியில கொண்டு வரேன்னு பாருங்க. மாமா ஆசையா சாப்பிடுவாருன்னு ஐர மீன் குழம்பெல்லாம் வச்சு கொண்டு வந்த. ஆனா மாமா இன்னும் வரல. எப்பவும் என் முன்னாடி வந்து காத்துட்டு இருக்கிற மாமா இப்போ இன்னும் வரலன்னா அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கு போல. காத்து இருக்கிறதுல ஒரு சுகம் இருக்கு, இருந்தாலும் அதுல ஒரு வலி இருக்குன்றது இப்போ உனக்கு புரியுதா? இனி அவர் வர மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஐர மீன் குழம்பு சாப்பிட இன்னைக்கு மாமாக்கு கொடுத்து வைக்கல போல இருக்கு. சரி, அவருக்கு பதிலா வீட்டுக்கு கொண்டு போய் நானே சாப்பிட்டுக்கிறேன். வரேன். ஓய் பார்வதி, மாமா எப்படி உங்களை வர வச்சேன்னு பாத்தீங்களா? ஹாய் மாமா. என்ன வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் தேடின? உன் செம்பருத்தி செடிக்கிட்ட பேசிட்டு நீ பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்க. எனக்காக ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டியா? உங்களுக்காக 5 நிமிஷம் இல்ல, எத்தனை வருஷம் வேணாலும் நான் காத்துட்டு இருப்பேன். டயலாக்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா நீ நடந்துக்கிறது நல்லா இல்லையே. நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்காம நீ பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்க. நான் அப்படி நடந்துக்கலன்னா நீங்க மறைவுல இருந்து வந்திருப்பீங்களா? நான் மறைஞ்சு இருந்தது உனக்கு தெரியுமா? தெரிஞ்சதாலதான் நான் கிளம்புற மாதிரி டிராமா பண்ணேன். நான் மறைஞ்சு இருந்ததை நீ எப்படி கண்டுபிடிச்ச? உங்க வாசத்தை மோப்பம் பிடிச்சிட்டேன். சேலை கட்டுற பொண்ணுக்கு தான் வாசனை இருக்கும்னு சொல்லுவாங்க, ஆம்பளைக்கு அப்படி இருக்கா என்ன? ஐயோ மாமா, நீங்க வழக்கமா போட்டுக்கிற உங்க சென்ட் வாசனையை மோப்பம் பிடிச்சுதான் நீங்க மறைஞ்சதை நான் கண்டுபிடிச்சேன். சரி வாங்க, நீங்க ஆசையா சாப்பிடுவீங்கன்னு ஐர மீன் குழம்பு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், வாங்க. சாப்பிடுங்க மாமா. என்ன இது, நான் சாப்பிட்றதா இருந்தா என் ரூம்ல எடுத்துட்டு போய் சாப்பிட மாட்டேனா? நீ உன் கையால ஊட்டி விட்டா தான் நான் சாப்பிடுவேன். ஊட்டி விடுறேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நீங்க என் விரல கடிக்காம சாப்பிடணும். ட்ரை பண்றேன். அப்ப நான் ஊட்டி விட மாட்டேன், நீங்களே சாப்பிடுங்க. சரி சரி, நான் கையெல்லாம் கடிக்க மாட்டேன், நீ ஊட்டி விடு. சரி, இத கொஞ்சம் பிடிங்க.
பாத்தீங்களா, கடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கடிச்சிட்டீங்கல்ல. ம் நீ கொடுத்தா இன்னைக்கு என்ன கிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கண்ணாடியில் கிஸ் பண்ணிட்டு போனேன். இது அந்த மாதிரி தான். கொடுத்துட்டா. ம் கூட்டு. போதும் கூட, நான் விட்டுறேன். மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் சொல்லு. ஏற்கனவே ஒரு தாத்தாவை பார்த்தேன்னு சொன்னேன்ல, அவரை இன்னைக்கு காலையில கோவில்ல பார்த்தேன். அவர் என்கிட்ட உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னாரு. என்ன விஷயம் தாத்தான்னு கேட்டேன். உன்னோட விதியை பத்தி சொல்லணும், உனக்காக நிறைய பிரச்சனை காத்துட்டு இருக்குன்னு சொன்னாரு. உன்னை சுத்தி சூறாவளி வீச போகுது, ஆனா அதெல்லாம் உன்னை பலவீனப்படுத்துறதுக்கு இல்ல, உன்னை பலப்படுத்துறதுக்கு. உச்சபட்சமா உன் உயிருக்கும் ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. விதி வலியது, அதை யாராலையும் மாத்த முடியாது, அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொன்னாரு. எனக்கு பயமா இருக்கு மாமா. இது வரைக்கும் அந்த தாத்தா சொன்ன எல்லாம் நடந்திருக்கு மாமா. பயப்படாத. கடவுள் அதிகமாக ஒருத்தரை சோதிக்கிறாருன்னா அவங்கள ஏதோ ஒரு நல்லதுக்காக தயார்படுத்துறாருன்னு அர்த்தம். அதானே அந்த பெரியவரும் சொன்னாரு. நானும் அதை தான் சொல்றேன். பயப்படாம தைரியமா இரு. நான் எப்போ உனக்கு துணையா உன் கூடவே இருப்பேன்.